வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ. ஒரு அருமையான பூங்கொத்து தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். பார்க்கவே பாருங்கள் என்ன மாதிரி ஒரு அழகு. ஸோ இந்த அழகான டிசைனை உங்கள் கையால் நீங்களும் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த வீடியோ ஹெல்ப் ஆக போகுது. இதுதான் சாரீ. இந்த சாரீக்கு தான் நான் அந்த ரோசஸ் மேட்ச் பண்ணியிருக்கேன். இதுவும் கிஃப்ட் சாரீ தான். ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது இந்த சாரீ. நேரில் கலர் காம்பினேஷன் எக்ஸலண்ட். க்ரீன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி டொமேட்டோ ரெட்டில் சாரீ. அதில் சேம் இந்த மாதிரி சாரீஸ் தான் நம்ம இப்போ சீரீஸில் பார்த்துட்டு வரோம். ஆக்சுவலி நான் ஒரு 6 சாரீஸ் இதே மாதிரி எடுத்தேன். அந்த ஃபுல் பண்டில் ஆல் கலர் காம்பினேஷன்ஸ். அதில் இந்த சாரீ ரொம்ப அழகாக இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி கோல்டன் ஃப்ளவர்ஸ் எம்ப்ராய்டரி, மிரர் வச்சு ஒரு க்ரீன் கலர் த்ரெட்லேயும் எம்ப்ராய்டரி ப்ளஸ் செல்ஃப் ரெட்லேயும் ஒரு எம்ப்ராய்டரி போட்டிருந்தாங்க. டைமண்ட் மாதிரி எம்ப்ராய்டரியில் குட்டி மிரர் ஒட்டியிருக்காங்க டைமண்டில். பார்டர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பளிச்சுன்னு இருக்கிற க்ரீன் கலர். ஸோ இப்போ ப்ளவுஸ் பிரித்து எடுத்துடலாம் வாங்க. ப்ளவுஸ் சாரியோட உள்பக்கத்தில் வச்சு கூட ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நான் இந்த சமுக்கி எல்லாத்துலேயுமே நான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ளாட் சமுக்கிஸ் கூட இது கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்கேன். யூஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். டிசைன் க்ரியேட் பண்ணும்போது தோணுச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். மிரர் கண்டிப்பாக வேணும். மோஸ்ட்லி நான் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாத்துலேயுமே மிரர் கூட யூஸ் பண்ணுறேன். ஏன்னா சாரீலேயும் மிரர் இருக்கிறதுனால நல்லா மேட்ச் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா 1 inch சாட்டின் ரிப்பன் சேம் டொமேட்டோ ரெட் கலரில் கிடச்சிது, வாங்கிக்கிட்டேன். இது கோல்டனுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி கோல்டனில் சாட்டின் ரிப்பன். இது வந்து நார்மல் சாட்டின் இல்லை, அந்த ஆர்கன்ஸா மாதிரியாக, அது பேர் கரெக்டாக தெரியல. ஆனால் ஆர்கன்ஸாவே திக்காக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து இந்த ரிப்பனை நான் வந்து ஒரு 1 feet மேலேயே கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். 1.5 feetல 1 feetலேயும் கட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி கொஞ்சம் லென்த் வேரி ஆகிற மாதிரி ஒரு 6 லென்த்தில் எடுத்துட்டுருக்கேன். இந்த சாட்டின் கோல்டன் சாட்டின் பார்த்திங்கன்னா ஒரு 2 inch சைஸில் நிறைய பீசஸ் கட் பண்ணிட்டுருக்கேன் நான். இதை வச்சு நம்ம லீஃப் மாதிரி பண்ண போகிறோம். ரோசஸ்க்கு சுற்றி வைக்கிறதுக்கு சாரியில் இருக்க கோல்டுக்கும் இதுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகிடும். இப்போ அந்த லீஃப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எடுத்துக்கிட்ட பீஸை நீங்கள் அழகாக இதை ஃப்யூஸ் கூட பண்ண தேவை கிடையாது, அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம உள்பக்கமாக அது மடிஞ்சு போயிடும். அதனால் உங்களுக்கு இதை ஃப்யூஸ் பண்ணி அந்த ஓரம்லாம் ஒட்டி விடணுங்கிற அவசியம் கூட இல்லை. பாருங்கள், நான் மடித்த மாதிரி நம்ம பேப்பர் மடிப்போம் இல்லையா, சுண்டல்லாம் போடுறதுக்கு, அந்த மாதிரி தான் நான் இப்போ மடித்தேன். ரொம்ப ஈஸியான ஒரு லீஃப் இது. ஃபஸ்ட்டு அந்த பாட்டம் சைடை நல்லா டைட்டாக கையில் அமுத்தி பிடிச்சிங்கன்னா லீஃப் மாதிரி ஷேப் சூப்பராக வரும். அதுக்கப்புறம் அதை நல்லா டைட்டாக சுங்குக்கெல்லாம் டைட்டாக கட்டுவோம் பாருங்கள். அந்த மாதிரி கட்டிட்டு நல்லா நாட் போட்டுடுங்க. ஃபஸ்ட் கிளாஸான 3Dயில் எம்போஸாக இருக்கிற ஒரு லீஃப் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலி நான் பிளான் பண்ண அந்த சாட்டின் ரிப்பன் க்ரீன் கலரில் குந்தன் ஸ்டோன்லாம் எடுத்து அது எதுவுமே நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. இது 2 வச்சே கொஞ்சம் எனக்கு ஐடியா கிடச்சிருச்சு. சாரி ரொம்ப ரிச்சாக வரும் போல் இருந்தது. ஸோ நம்ம அது பண்ண நமக்கு ஐடியாஸும் கொஞ்சம் மாறுது. இப்போ பாருங்கள், நான் நிறைய லீஃப் அதே மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணியிருக்கேன் 1 inch அந்த ரெட் கலர் சாட்டின் ரிப்பனில் ரோஸ் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரோஸ் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் 1/2 inch டேப் வச்சு பண்ணியிருக்கேன். இது வந்து 1 inch டேப்பில் கொஞ்சம் ரோஸ் பெருசாக வரும், இன்னும் அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாக. இந்த மாதிரி மேலே கீழே மடிச்சிக்கிட்டே வரும். நம்ம ஓலை எல்லாம் மடிக்கிற மாதிரி பேப்பர்லேயும் நம்ம இந்த மாதிரி ஃபெஸ்டியூன்ஸ் எல்லாம் போட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் தொங்க விடுவோம். அதே பேட்டர்ன் தான். இப்போ அதில் 2 எண்டு இருக்கு இல்லையா, அதில் ஒரு எண்டை லெஃப்டில் பிடிச்சிக்கிட்டு ஒரு எண்டை ரைட்டில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நான் வீடியோவில் இப்போ காமிக்கிற மாதிரி அப்படியே சுருக்கிக்கிட்டே வந்திங்கன்னா பாருங்கள், அப்படியே இழுக்கிறோம் பிடிச்சி. அழகாக ரோஸ் வந்து பெட்டல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். பியூட்டிஃபுல் ரோஸ் இஸ் ரெடி. எப்படி இருக்குது பாருங்கள், ரியல் ரோஸ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ இந்த ரோசஸை ஒரு 6 ரோசஸ் இந்த மாதிரி பண்ண போகிறோம். நான் கொஞ்சம் வேரியஸ் லென்த்தில் எடுத்ததுனால ஒரு ரோஸ் சின்னதாகவும் ஒரு ரோஸ் பெருசாகவும் கொஞ்சம் டென்ஸாக இருக்க ரோசஸும் வரும். அதனால தான் நான் சேம் சைஸ் சொல்லாமல் கொஞ்சம் மாற்றி எடுத்துக்கோங்க, டிஃப்ரென்ஸான்னு சொன்னேன். இப்போ அடியில் கட் பண்ணிவிட்டு அதெல்லாம் மடித்து வச்சு சேம் ரெட் கலர் த்ரெட் வச்சு நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணிட போகிறோம். நம்ம கட் பண்ணதையும் நான் அப்படியே நீட்டாக விடலை. ஏன்னா நம்ம
கிளாத்தில் படியை வச்சு தைக்க முடியாது. அதனால் இதுலேயே ரோஸ் மேலேயே நல்லா படியை வச்சுட்டு சேம் ரெட் கலர் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அப்போது நம்ம ஸ்டிச் பண்ணதும் தெரியாது. பின்னாடி நாட் போட்டுட்டிங்கன்னா பின்னாடி ஃப்ளாட்டாக இருக்குது ரோஸ்க்கு, மேலே பார்த்திங்கன்னா பெட்டல்ஸோடு அழகாக இருக்கும். ஸோ இதுதான் நான் அந்த போட்டிருக்க ஸ்கெட்ச். ரவுண்ட் நெக் தான் எடுத்திருக்கேன் ஆஸ் யூஷுவல். ரவுண்டில் சைடில் இது ஒரு கொத்து மாதிரி பண்ண போகிறோம். பட் அந்த குட்டி ரோசஸை விட பெரிய ரோசஸ் ரொம்ப கண்ணை பறிச்சுது. 6 ரோசஸ் நான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மைல்டு டிஃப்ரென்ஸ் இன் த சைஸ் அண்ட் நம்பர் ஆஃப் பெட்டல்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லீவ்ஸ் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் எப்படி பண்ணுறதுன்னு. அது கொஞ்சம் எடுத்துட்டுருக்கேன். நிறையாவே பண்ணேன். அது ஒரு 15 கிட்ட பண்ணினேன் நான். அது மட்டும் இல்லை, பியூட்டிஃபுல்லாக ஒரு ஸ்டோன்ஸ் ஒன்று கிடச்சிது எனக்கு. அந்த ஸ்டோன்ஸ் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளவர்ஸை நம்ம ட்ரா பண்ணியிருந்த இடத்துல இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சும்மா நான் ரவுண்டாக போட்டிருந்தேன் சாம்பிளுக்கு. நான் சாக்கில் தான் போடுவேன். அதனால் உடனே அது சும்மா இப்படி டெஸ்ட் பண்ணாலே போயிடும். அது மேலே இந்த ரோசஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த ஸ்டோன் தான் நான் சொன்ன ஸ்டோன். எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே டைமண்ட் ஸ்டோன் மாதிரி. இதெல்லாம் ஒரு 3 rupees or 5 rupees, ஐ டோன்ட் ரிமெம்பர். ஆனால் அவ்வளோதான் ரேட்டு. இது ஒரு 6 ஸ்டோன்ஸ் எடுத்துட்டுருக்கேன் 6 ஃப்ளவர்ஸ்க்கு. ஏன்னா சென்டரில் உங்களுக்கு டென்ஸாக இல்லை பாருங்கள் ரோஸு, அது கவர் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டோன் வைக்கலாம். அது மட்டும் இல்லை, சாரீலேயும் வந்து மிரர்ஸ் இருக்கிறதுனால அந்த கிளிட்டரிங்க்கும் இந்த கிளிட்டர் ஆகிறதுக்கும் மேட்ச் ஆகிடும் அழகாக. ரோஸும் சென்டரில் ஃபில் ஆகிடும். இட்ஸ் a 12 purpose ஸ்டோன். அது ரிச்னஸும் பாருங்கள் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு. அந்த ஸ்டோன் வச்சதும் சாட்டின் ரோஸ் மாதிரியே இல்லை, அது வேறு லெவலில் இருக்குது. இப்போ அதில் ஹோல் இருக்கிறதுனால நமக்கு ஸ்டிச் பண்ணுறது ஈஸி. அதே மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது ரோஸையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணுறோம் கிளாத்தோட. குட்டி ரோஸஸாக இருந்தால் நான் யூஸ்வலி கம் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே ஸ்டிச் பண்ணுவேன். பெரிய ரோஸஸ்க்கு நிறைய ஸ்டிச்சஸ் போட்டு அங்கங்கே ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டோன் கிட்ட மட்டும் ஸ்டிச் பண்ணல, சுற்றியும் ஒரு 4 பிளேசஸில் அங்கங்கே ஸ்டிச் போட்டுருக்கேன் சேம் ரெட் கலர் த்ரெட்டில். அதனால் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ரோஸ் எல்லாமே. இப்போது உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் தோணுதோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம பண்ணின இந்த கோல்டன் லீவ்ஸை அரேஞ்ச் பண்ணுங்கள். ஒரு இடத்துல 2, ஒரு இடத்துல 1, 3 சேர்ந்த மாதிரியும் வைக்கலாம். ஸோ 1 2 அங்கங்கே உங்களுக்கு தோன்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. நடுவில் கூட 2 பெட்டல் வச்சுருக்கேன் பாருங்கள் நான் அந்த லீஃபு. ஸோ இந்த கோல்டு ரெட் அண்ட் ஒயிட் ஸ்டோன் நடுவில் ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு பஞ்சாக க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நாம் வச்ச அந்த லீவ்ஸ் எல்லாத்தையும் டைட்டாக ஸ்டிச் பண்ண போகிறோம். சேம் கலர் எடுத்துக்கோங்க. கோல்டன் கலர் த்ரெட்டில் எங்கிட்ட கொஞ்சம் டார்க்காக இருந்தது அந்த கலர். பட் பரவாயில்ல, இதெல்லாம் கவர் ஆகிடும். நம்ம பெட்டல் ரோஸ் பெட்டல்ஸ் மேலே வச்சு தச்சிருவோம். ஸோ கலர் த்ரெட் பரவாயில்ல, இருந்தாலும் சேம் கலர் கிடச்சா சேம் கலர் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் பொறுமை வேணும். இப்போ நான் ஃப்ரேமில் போட்டதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஃப்ரேம் போடலைன்னா இந்த வேலை கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஃப்ரேமில் போட்டதுனால கீழே விட்டு எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து ஈஸியாக இருந்தது. அந்த ஈஸியாக ஊசியை உள்பக்கமாக விட்டுட்டு மேலே எடுக்கிறது கிளாத் டைட்டாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது. நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எவ்வளோ நிறைய தையல் போட முடியுமோ போட்டிங்கன்னா நல்ல டியூரபிளாக இருக்கும் ப்ளவுஸோட டிசைன். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு இழுத்து கூட காமிக்கிறேன். ரோசஸ் லீவ்ஸ் எல்லாமே நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே அந்த லீவ்ஸ் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி ரோசஸ் பெட்டல்ஸ் அப்படியே மேலே வச்சு லீவ்ஸில் நம்ம ஸ்டிச் பண்ண அந்த பேஸ் பார்ட் இருக்குங்களா, அதெல்லாம் கவர் ஆகிற மாதிரி ரோசஸோட பெட்டல்ஸில் ரெட் கலர் த்ரெட் வச்சு திருப்பியும் இன்னொரு ஸ்டிச் போட போகிறோம். இப்போ காம்பெல்லாம் தெரியுது அந்த லீஃபோடது. நம்ம அந்த நூல் போட்டு கட்டினோமே அதெல்லாம் அது மறைக்கிற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு நான் லீஃப் இன்சர்ட் பண்ணும் போதே அந்த மாதிரி தான் பண்ணினேன். இப்போ பாருங்கள், இப்போது வீடியோவில் காமிக்கிற மாதிரி அந்த லீஃபோட எண்டு பார்ட் நூல் போட்டு கட்டின பார்ட் மறைகிற மாதிரி அழகாக தச்சு விடுறேன். சின்ன தையல் இன்விசிபிளாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்டிச் போட்டதே தெரியாது. இதில் நல்லா லீஃபோட அந்த பிசிறு பக்கமும் மறைஞ்சு போயிடும்.
கூடவே ரோஸும் எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஸ்டேபிளாக ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ 2 பர்பஸ்ஸு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிறையா இடத்துல எவ்வளோ இடத்துல முடியுதோ ரெட் கலர் த்ரெட்டில் ஸ்டிச் போடுங்க. இதுதான் டிசைனை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்க போகுது. இப்போது அதுக்கு சப்போர்ட்டிங் கொடுத்தாகணும், நம்ம வெறும் பஞ்சோடு விடக்கூடாது. ஸோ சாரீலேயும் மிரர் இருக்கிறதுனால நான் மிரர் சூஸ் பண்ணிக்கினேன் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. நெக் லைன் சுற்றிட்டு ஈக்குவல் டிஸ்டன்சஸில் கம் போட்டுட்டு அங்கெல்லாம் நான் அந்த டைமண்ட் மிரரை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இது வந்து மிரர் பிளேட் கிடையாது, ரியல் மிரரே. கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கும் நல்லா பார்க்குறதுக்கு, நல்ல ரியல் மிரரே வச்சுட்டேன். அது வந்து காயினும் இல்லைங்களா நம்ம ஒட்டின அந்த மிரர்ஸ் எல்லாம். அந்த டைமை வேஸ்ட் பண்ண வேண்டான்னு கூடவே நம்ம எப்போவும் பண்ணுற வேலையும் பண்ணிடலான்னு பண்ணிட்டேன். ஸோ அங்கங்கே ரேண்டமாக கம் போட்டு அந்த தட்டை சமுக்கி இருக்கும் இல்லையா, நாட் சமுக்கி, அந்த பேர்லோட ஹாஃபாக கட் பண்ண மாதிரி இருக்கும். அது வந்து சப்போர்ட்டிங்க்கு பாடி ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போ பாருங்கள் ட்ரை பண்ணதும் எவ்வளோ அழகாக இருக்குது. கம்மெல்லாம் எதுவுமே தெரியாது, நீட்டாக காஞ்சிட்டு நல்லா. இப்போது மிரரை சுற்றி நம்ம ஃப்ரேமுக்கு பதிலாக எம்ப்ராய்டரி த்ரெட் வச்சு நான் வந்து ஃப்ரேம் மாதிரி பண்ணி காமிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு. எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க மிரர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே அந்த எம்ப்ராய்டரி போடுறதுக்கு. அது நீட்டாக வராது அண்ட் கொஞ்சம் கஷ்டமான வேலை, டைம் இழுக்கிற வேலை. பட் இப்போ நான் போடுற மாடல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஃப்ரேம் மாதிரி எனி கலர் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா எம்ப்ராய்டரி கலர்ஸுமே நமக்கு கிடைக்கும். கம்பி கோலம் போடுவோம் இல்லையா, 4 புள்ளி வச்சு, அந்த மாதிரி தான் சுற்றி சுற்றி இழுத்துட்டு வரேன் பாருங்கள். வீடியோ பார்த்திங்கன்னா புரியும், இது நான் ஓரலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட. ஸோ இந்த மாதிரி டபுள் டைம் மிரரில் சுற்றிட்டேன். இப்போ பண்ண போகிற வேலை டேக் பண்ண போகிறோம். ஸோ 4 கார்னர்லேயும் அழகாக ஊசி விட்டுட்டு இழுத்து டேக் பண்ணி ஒரு நாட் மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வர போகிறோம். அது இழுக்கும் போது மிரரும் உள்ளே இருக்கிறது நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும், நிறைய ஸ்பேஸ் தெரிய ஆரம்பிக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கோல்டன் ஃப்ரேம் எல்லாத்துக்கும் செட் ஆகாது. அதே மாதிரி எல்லா கலர்லேயும் நமக்கு ஃப்ரேமும் கிடைக்கிறதில்ல. இனிமேல் மிரர் கிடச்சா உடனே இந்த மாதிரி ஃப்ரேம் ட்ரை பண்ணுங்கள். குயிக்காகவும் ஆகிடும், இது ரொம்ப ஈஸி. நீங்கள் இது நான் சிங்கிள் எம்ப்ராய்டரி த்ரெட் வச்சு போட்டுருக்கேன். இதையே டபுள் டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவும் ஆகிடும். அந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நான் 4 சைட்ஸும் என்ன அழகாக அதை லாக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ஈஸி மெத்தட். பட் ஃபினிஷ் பண்ணதும் பாருங்கள், நம்ம அந்த கோல்டன் ஃப்ரேம் ஒட்டினா என்ன ஃபீல் வருமோ அதே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அழகாக இருக்குது பாருங்கள். நடுவுலேயும் மிரர் வந்து நிறையா தெரிய ஆரம்பிச்சிருச்சு டேக் பண்ண உடனே. ஸோ அந்த லாக் பண்ணுறது அவ்வளோ ஒரு அழகு கொடுக்கும். இப்போ நான் அந்த மாதிரி எல்லா மிரரையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அதுக்கெல்லாம் ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்க போகிறோம். கம் நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கம்மாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நான் இங்கே எம்ப்ராய்டரி அந்த மாதிரி எதுவும் போட போகிறதில்ல, ஸ்டோன்ஸ் ஒட்டி தான் அது ஃபுல்லாத்தையும் கவர் பண்ண போகிறேன். அந்த ரோசஸோட பஞ்சில் கோல்டன் சப்போர்ட் நிறையா கொடுத்துருக்கிறதுனால இந்த மிரருக்கும் கோல்டன் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. அதனால நான் ஆக்சுவலி ரெட் எம்ப்ராய்டரியே போடலாமான்னு யோசித்தேன். அதை விட இது தான் ரொம்ப அழகாக ஃபிட்டாச்சு வச்சு பார்த்தேன்னா, அதனால் இதையே ஃபைனலைஸ் பண்ணிட்டேன். பாருங்கள் அழகாக அந்த கம் அல்ல இதை ஒட்டி ட்ரை ஆனதும் அது பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைனாக மாறிடுச்சு. சில்க் சாரீஸில் போடுற ஆரி ஒர்க்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி இருக்குது இந்த பஞ்சு பார்க்கும்போது. ஸோ இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு நம்ம மாடர்ன் டிசைனுக்கு போயிடலாம். மோஸ்ட் பியூட்டிஃபுல் டிசைன் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இது எந்த சாரீக்குனாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் சாட்டின் ரிப்பன் எல்லா கலர்லேயுமே கிடைக்குது, எம்ப்ராய்டரி த்ரெட்டும் கிடைக்கிறது அண்ட் கோல்டு இஸ் காமன் தேர். அதனால் நீங்கள் நிறைய சாரீஸ்க்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணியும் நீங்கள் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பை.